ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதாவது குரூப் பி அண்ட் குரூப் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்டிங்கான வேலைவாய்ப்பு கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2024. சரிங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை நம்ம பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள் பார்ப்போம். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/6/2024. சரிங்களா? நேற்று தான் அறிவிச்சிருந்தாங்க. நம்ம அப்போலேருந்தே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்போ முடியுது, க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 24 க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? அதே போல் ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுற டேட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க, 25 ஜூலை 2024. ஓகேங்களா? அப்புறம் அப்ளிகேஷன்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்ளிகேஷனில் கரெக்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் 2 நாள் டைம் தராங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 10, ஆகஸ்ட் 11 2 நாள் டைம் தராங்க. அப்போ அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இதில் டயர் 1 அப்படின்னு சொல்லிட்டு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அது டென்டேட்டிவாக சொல்லியிருக்காங்க, எக்ஸாக்ட் டேட் சொல்லலை. செப்டம்பர் அப்படி இல்லைன்னா அக்டோபர் மாதம் நடக்கும் இந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டயர் 2 எக்ஸாம் வந்து அதுவுமே சிபிடி பேஸ்டு தான். அதுவும் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்ட் டேட் சொல்லலை. டயர் 1க்கும் டயர் 2க்கும் எக்ஸாக்ட் டேட் சொல்லவில்லை. சரிங்களா? இதுதான் வந்து முக்கியமான தேதிகள், நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து அவங்க வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்கன்றத பார்க்கலாம். அதுக்காக இந்த டேபிள் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு, என்ன டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அது எந்த கேட்டகரியில் வருது, குரூப் பியா குரூப் சியா, அப்புறம் அவங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மொத்தம் சென்ட்ரல் செக்யூரிட்டி சர்வீஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரி அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், அப்புறம் ஏஎஃப்ஹெச்கியூ, அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதர் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வந்து இந்த கேட்டகரி இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் பியில் வருது. அவங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், மினிமம் 20 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே வந்து நீங்கள் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா மினிமம் 18 வயசு தான். அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, அதுக்கப்புறம் அதர் மினிஸ்ட்ரிஸ் இதுக்கு அப்ளை பண்ணாலும் மினிமம் 18 வயசு தான். இதை தவிர்த்து மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 20 வயசு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? இதுதான் வந்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸு. ஓகேங்களா? அது வந்து குரூப் சி. இதுக்கு அதே தான், 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் சிபிஐசி குரூப் பி போஸ்ட்டு. அப்புறம் அதே தான் இன்ஸ்பெக்டர் ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர்னு சொல்லிட்டு இந்த குரூப் பி அதுக்கான கேட்டகரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மினிமம் 18லேருந்து 30 வயசு மேக்ஸிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், இது டைரக்டரேட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டு, குரூப் பி போஸ்ட்டு. சப் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு, இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குரூப் பி கேட்டகரியில் வருது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 30 வயசு தான் இருக்கணும். இந்த சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கு மட்டும் மினிமம் 20 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 30 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 30 வயசு தான். மினிமம் மட்டும் சில போஸ்டிங் 18, சில போஸ்டிங் 20 மாறுது. சரிங்களா? அதை கரெக்டாக செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு இவங்களுக்கான பே ஸ்கேல் காமனாக, அதாவது இந்த போஸ்ட் சீல் நம்பர் 1லேருந்து சீல் நம்பர் 15 வரைக்கும் அவங்களுக்கு பே ஸ்கேலு 44,900 ரூபாயிலேருந்து 1,42,400 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் பே லெவல் 6 அந்த கேட்டகரி 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும். அடுத்த வர இந்த கேட்டகரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் நம்பர் 16லேருந்து. சரிங்களா? இதுலேயும் அதே போல் தான் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அது அந்த போஸ்ட்டு. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டு, ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டரு, அப்புறம் சப் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர், அப்புறம் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே குரூப் பி கேட்டகரி வேரியஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும். இதில் 22வது போஸ்ட் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும் 18 வயசுலேருந்து 32 வயசு மேக்ஸிமம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் 23வது ஆடிட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு பே ஸ்கேலு.
29,200லேருந்து 92,300 வரைக்கும் இருக்கும் இந்த ஜாப் கேட்டகரிக்கு. ஃபஸ்ட்டு 23வது பார்த்தீங்கன்னா ஆடிட்டரு. இந்த 23லேருந்து 25 வரைக்கும் ஆடிட்டர் தான் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. சரிங்களா, இது எல்லாமே குரூப் சி கேட்டகரி. அதே போல் அக்கௌண்டன்ட் 26லேருந்து 28 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட் கேட்டகரி. இதுவே குரூப் சியில் தான் வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசுலேருந்து 27 வயசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 29வது போஸ்ட் கேட்டகரி போஸ்டல் அசிஸ்டண்ட்டு, அப்புறம் சீனியர் செக்ரட்டரி, சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், டேக்ஸ் அசிஸ்டண்ட்டு, சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு இதெல்லாமே குரூப் சி கேட்டகரி போஸ்ட்டு. இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 27 வயசு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான பே ஸ்கேல் 25,500லேருந்து 81,100 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 34 கேட்டகரி போஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. குரூப் பி, குரூப் சி அதான் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுதான் போஸ்ட் டீட்டெயில். பட் போஸ்ட் வைஸ் வேகன்சி ஷெடியூல் வந்து இங்கே கொடுக்கல. அதுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அது லேட்டராக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைன் தான் இதோ பாருங்க, இங்கே செக் பண்ணிங்க. அதாவது வேகன்சி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போஸ்ட் வைஸ் மொத்தம் 34 கேட்டகரி போஸ்ட் இருக்குது இல்லையா. போஸ்ட் வைஸ் வேகன்சி சொல்லலாம்னா சொல்கிறாங்கன்னா இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 17,727 வேகன்சி வந்து இருக்குது. அதாவது முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகன்சி மேபி சேஞ்ச் ஆகலாம். அதே போல் போஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ், அதாவது நம்ம கம்யூனிட்டி கேட்டகரி பார்த்தீங்களா, அந்த வைஸ் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ssc.government.in ஃபார் கேண்டிடேட்ஸ் டென்டேட்டிவ்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் ஃபார் கேண்டிடேட் கார்னரில் போயிட்டு டென்டேட்டிவ் வேகன்சியில் போய் செக் பண்ணிக்கலாம். அது சீக்கிரமாக வந்து கிடச்சிரும். இந்த வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து போஸ்ட் வைஸும் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸும் நீங்கள் வந்து அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு தோராயமாக 17,727 வேகன்சி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பட் லேட்டராக தான் வந்து போஸ்ட் வைஸ் கேட்டகரி வைஸ் வேகன்சி வந்து வெப்சைட்டில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் பற்றி நம்ம ஆல்ரெடி டேபிள்லேயே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி கேட்டகரி வைஸு எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசிக்கு 3 இயர்ஸு, ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ், அது அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அதுலேயே ஓபிசிக்கு 13 இயர்ஸு, அப்புறம் எஸ்சி எஸ்டி இருந்தால் 15 இயர்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேன் இருந்தால் 3 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் நீங்கள் எந்த கேட்டகரி வரையும் பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். இது ஏஜ் ரிலாக்ஸேஷன். சரிங்களா, அப் டு டெஸ்டிடியூட் விடோ, டைவர்ஸ் உமன் எல்லா கேட்டகரிக்குமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்கன்னு பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். சரிங்களா, அதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அந்த போஸ்ட் கேட்டகரிக்கு பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட். ஓகேங்களா, ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும். அப்படி அல்லது 60% மார்க் வித் மேத்தமெட்டிக்ஸ் அட் 12th ஸ்டாண்டர்ட் லெவல். ஓகேங்களா, அதாவது ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்டில் வந்து மேத்ஸ் சப்ஜெக்ட் இருக்கிற குரூப் படிச்சிருக்கணும். அந்த மேத்ஸ் சப்ஜெக்டில் 60% மார்க் வந்து கம்பல்சரி இருக்கணும். அப்படி இருந்தாலுமே நீங்கள் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு அப்புறம் இன்னொரு ஆப்ஷன்ஸ் தராங்க, அல்லது பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு. ஓகேங்களா, பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் எனி சப்ஜெக்ட்டு, ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அட் டிகிரி லெவல். நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும், ஆனால் அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் தராங்க. ஓகேங்களா, அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அதுக்கு வந்து பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேங்களா, இதே தான் பேச்சுலர் டிகிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் ஸ்டடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட் இன் ஆல் 3 இயர்ஸ். ஓகேங்களா, அப்படி அல்லது ஆல் த 6 செமஸ்டர் ஆஃப் த கிராஜுவேஷன் கோர்ஸ். அதாவது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வருஷம் கோர்ஸ்லேயும் நீங்கள் படிச்சிருக்கணும், இல்லை 6 செமஸ்டர்லேயும் நீங்கள் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக் கோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் பேச்சுலர் டிகிரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரிசர்ச் அசிஸ்டன்ட் இன் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் NHRC அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரி பாருங்கள்.
எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர்ஸ் டிகிரி, ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும். அப்புறம் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அடிஷ்னலாக என்னன்னா மினிமம் 1 இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து என்ன ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து, அதாவது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், 1 இயருக்கான ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிகிரி இன் லா அல்லது ஹியூமன் ரைட்ஸ் ஃப்ரம் ஏ ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லாவோ இல்லை ஹியூமன் ரைட்ஸு இதை வந்து முடிச்சிருக்கணும் டிகிரியில் வந்து அப்படியுமே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து ரிசர்ச் அசிஸ்டண்ட் நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் கேட்டகரியில் வர அந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஆல் அதர் போஸ்ட். இதை தவிர்த்து மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும். பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி யூனிவர்சிட்டி, சரிங்களா, சாரி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும், இல்லை அதுக்கு மேலே முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா, அதே போல் இப்போ யாரெல்லாம் வந்து ஃபைனல் இயர் வந்து முடிச்சிருக்கீங்களோ, சரிங்களா, ஃபைனல் செமஸ்டர் முடிச்சுட்டு ரிசல்ட்டு கூட வந்துட்டுருக்கோம் மோஸ்ட்லி. சப்போஸ் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாலும் சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல் நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் அப்ளை பண்ணிட்டப்பறம் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டிகிரியை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது ரிசல்ட்லாம் வந்திருக்கணும், சரிங்களா, சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்போனா 1 ஆகஸ்ட் 2024 நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து கையில் வச்சுருக்கணும், உங்கள் டிகிரிக்கான சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைனல் இயருமே இப்போ பாஸ் அவுட் ஆனவங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து நம்ம தெரிஞ்சது தான். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்னாலே எல்லாமே ஆன்லைன் மோடு தான். இதுலேயுமே வந்து 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட டீட்டெயில் இந்த விவரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னெக்சர் 3A அன்னெக்சர் 4A வந்து கொடுத்துருக்கோம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விவரங்கள் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து லாஸ்ட் டேட்டு வந்து 24 ஜூலை 2024 சொல்லிட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் 100 rupees தான், 100 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீஸு. இதில் உமன் கேண்டிடேட்ஸ் பிலாங் டு SC ST ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அந்த 100 ரூபா கூட கட்ட தேவையில்லை. இவங்களை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே 100 ரூபா வந்து பே பண்ணணும். சரிங்களா, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒன்லி ஆன்லைன் மோட் தான் பே பண்ணணும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 25 ஜூலை. சரிங்களா, இதையுமே நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணுறதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. ஆகஸ்ட் 10 ஆகஸ்ட் 11 2 நாள் டைம் தராங்க, கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி முடிச்சிடுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குது, ஆகஸ்ட் 10 கரெக்ஷன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் கரெக்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க, அதாவது ரீசப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா ஃபஸ்ட்டு சார்ஜு. சப்போஸ் அதாவது ஃபஸ்ட்டு டைம் அப்ளை பண்ணுறது 100 ரூபா ஃபீஸுங்களா, அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறீங்க, அதாவது கரெக்ஷன் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபா ஃபீஸ் தனியாக கட்டணும். சரிங்களா, ஃபீஸ் பே பண்ணணும். அதே போல் ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு மறுபடியும் கரெக்ஷன் பண்ணணும், செகண்ட் டைமாகவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 500 ரூபா ஃபீஸு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ணுறதுக்கு 100 ரூபா தான், அது நார்மலு. நான் சொல்கிறது கரெக்ஷன் மட்டும். ஃபஸ்ட்டு டைம் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு 200 ரூபா. அதுலேயுமே உங்களுக்கு கரெக்ஷன் இருக்குது, மறுபடியும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 500 ரூபா. நல்லா புரிஞ்சுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணி அவங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் என்ஷூர் பண்ணிக்கோங்க எதனா மிஸ்டேக் இருக்கான்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஃபஸ்ட் டைம் கரெக்ஷன் பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கு 200, மறுபடியும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் செகண்ட் டைமாக கரெக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு 500. ஓகேங்களா, அதுதாங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்ளிகேஷன் கரெக்ஷனாகவே இருந்துச்சு, ஏதாவது மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்ளிகேஷனை கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, எல்லாமே ஆன்லைன் மூலம் தான் ஃபீஸும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறீங்க, கரெக்ஷன் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கான ஃபீஸ் பே பண்ணாமல் விட்டீங்க, கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பே பண்ணலைன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக பேமெண்ட் பண்ணால் தான் உங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆகும். சரிங்களா, அப்போ தான் கம்ப்ளீட்னு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் முக்கியம். அதுக்கப்புறம்
இந்த டயர் 1 டயர் 2 எக்ஸாம்னு நம்ம சொன்னோம்ல, அதுக்கு எக்ஸாம் சென்டர் சொல்லியிருக்காங்க. சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வந்து சென்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஸோ அதுக்கான சென்டர் கோடுமே சொல்லியிருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லொக்கேஷன்ஸ் கன்வீனியன்ட்டோ அதை நோட் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் நம்ம ரீஜனுக்கான ஆஃபீஸ் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 794 EVK சம்பத் பில்டிங், DPI கேம்பஸ், காலேஜ் ரோட், சென்னை, தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அஃபிஷியல் வெப்சைட்டுமே இருக்குது. www.sscsr.government.in. சரிங்களா? இது சவுதர்ன் ரீஜன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டரோ கன்வீனியண்டாக பார்த்து நோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது 3 ஆப்ஷன்ஸ் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி, ஓகேங்களா, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இந்த 3 லொக்கேஷன்ஸ் உங்களுக்கு எது ப்ரியாரிட்டி வேணுமோ அது கரெக்டாக கொடுத்துக்கலாம். சொல்லியிருக்காங்க பாருங்கள். 3 சென்டென்ஸ் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். கரெக்டாக அப்ளை பண்ணும்போதே கரெக்டாக கொடுத்துக்கணும். அப்ளை பண்ணிட்டு சப்மிட் பண்ணிட்ட அப்புறம் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்ளை பண்ணும்போதே கேர்ஃபுல்லாக வந்து இந்த சென்டர்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையுமே கேர்ஃபுல்லாக பார்த்து கவனமாக கொடுங்க. அதே போல் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இது வந்து பாருங்கள், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் CBT தான். டயர் 1 டயர் 2 2 எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதை பற்றின விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் ஃபார் டயர் 1. சரிங்களா? ஸோ டயர் 1க்கு வந்து என்னென்ன டாபிக்கு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, குவான்டிட்டி ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லிட்டு எல்லா டாப்பிக்குமே பாருங்கள் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸிமம் ஒரு டாப்பிக்குமே 50 மார்க்கு. அப்போ மொத்தம் 200 மார்க் வருது. இதுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு மட்டும் 20 நிமிஷம் எக்ஸ்ட்ரா, அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க தான் வருவாங்க. அப்புறம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் தான், அப்ஜெக்டிவ் டைப்பு. கொஷின் வந்து பாருங்கள், இங்கிலீஷில், ஹிந்தியில் வந்து இருக்கும். 2 லாங்குவேஜில் மட்டும்தான். இங்கிலீஷ், ஹிந்தியில் இருக்கும். இந்த இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இருக்குல்ல, D, அது மட்டும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அது இங்கிலீஷ் டெஸ்ட் இல்லையா, அது மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். மற்றபடி கொஷின்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். அதே போல் நெகட்டிவ் மார்க், நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஒரு கொஷினுக்கு 0.5, ஓகேங்களா? ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷினுக்கு ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா ஆஃப் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க், 0.5 வந்து நெகட்டிவ் மார்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுவுமே இருக்குது, செக் பண்ணிக்கங்க. அப்புறம் டயர் 2க்கு வந்து எக்ஸாமினேஷன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 மோடு இருக்கும். ஓகேங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2 பாருங்க. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். இது எல்லாமே தனித்தனியாக ஒரு செஷனில் நடக்கும். அதாவது ஒரு வேலையில் நடக்கும், காலை மதியம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி. செக்ஷன் 1ல் செக்ஷன் மறுபடியும் அகைன் செக்ஷன் 1 இருக்குது சப்ஜெக்ட். அதில் மாடல் 1 மாடல் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே போல் செக்ஷன் 2ல் மாடல் 1 மாடல் 2 இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் செக்ஷன் 3 மாடல் 1 கம்ப்யூட்டர் நாலேஜ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்புறம் செக்ஷன் 2 அதில் செக்ஷன் 3 மாடல் 2 டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்ஸுமே தனித்தனியாக வந்து ஒரு டாபிக் வைஸ் எவ்வளோ மார்க்கு, நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்னால் மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 1க்கு மேக்ஸிமம் மார்க்கு 180. சரிங்களா? நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈச் டாபிக் வைஸ் 30 சொல்லிட்டு மொத்தம் 60 கொஷின். ஒரு கொஷனுக்கு 3 மார்க்கு, மொத்தம் 150 மார்க் சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம் டைம் வந்து பாருங்கள், செக்ஷன் 1 ஃபுல்லாகவே 2 hours 15 minutes, ஓகேங்களா? 2.25 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைம் அலௌடு, ஓகேங்களா? அதாவது செக்ஷன் 1க்கு, ஏன்னா ஒரு செக்ஷன் வைஸும் தனித்தனியாக எக்ஸாம் நடக்கும். செக்ஷன் வைஸ் சொல்லியிருக்காங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 1 hour ஃபார் ஈச் செக்ஷன், ஓகேங்களா? இப்போ செக்ஷன் 1க்கு ஒரு 1 hour, செக்ஷன் 2க்கு ஒரு 1 hour அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 2 hours 15 minutesன்னு சொல்லிட்டு. செக்ஷன் 1க்கு ஒரு 1 hour, செக்ஷன் 2க்கு ஒரு 1 hour, அப்போ 2 hours ஆச்சுங்களா? தனித்தனியாக நடக்கும். அதே போல் செக்ஷன் 3க்கு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் தான் டைம். சரிங்களா? 15 நிமிஷம். இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 20 minutes டைம் தராங்க ஒரு செக்ஷனுக்குமே, ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. அதே போல் செக்ஷன் 2க்கு மேக்ஸிமம் 210 மார்க்கு. ஒரு டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 210 மார்க். மேக்ஸிமம் ஒரு கொஷனுக்கு 3 மார்க். அதே போல் செக்ஷன் 3க்கு மேக்ஸிமம் 60 மார்க், மொத்தம் 20 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது செக்ஷன் 3. இது வந்து டேட்டா என்ட்ரி, உங்கள் டைப்பிங் இந்த டேட்டா என்ட்ரி வந்து எவ்வளோ ஸ்பீடு என்ட்ரி பண்ணுறங்க அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அது வந்து ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க செக்ஷன் 3 வந்து, ஓகேங்களா? அப்புறம் பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக், அந்த டெக்னிக்கல் அது இதில் வந்து நடக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு.
இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 200 மார்க், 100 கொஸ்டின் 200 மார்க்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம். ஓகேங்களா. எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டயர் 2. அதே போல் டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக அந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸில் நடக்கும். பேப்பர் 1 கம்பல்சரி ஃபார் ஆல் த போஸ்ட்டு. இப்போ இத்தனை போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, 34 போஸ்ட் கேட்டகரி இருக்குது. இந்த பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்குமே கம்பல்சரி. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்ளிகேபிள்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஏன்னா பேப்பர் 2 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் டாப்பிக்கு. அந்த ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் தான் பேப்பர் 2. அப்புறம் வேறு யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 அவங்களுக்கு. இவங்க ரெண்டு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 2 வந்து அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து அப்ளிகேபிள். பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேட்டகரிக்கு மட்டும் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 இன்க்ளூட் ஃபாலோவிங் 3 செக்ஷன். அதாவது இந்த பேப்பர் 1 பற்றி நம்ம இங்கே டேபிள்லேயே பார்த்துட்டோம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. மொத்தம் 3 செக்ஷன் இருக்குது. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. சரிங்களா. இதை கரெக்டாக செக் பண்ணி நோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா. அதே போல் டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் இருக்கும். அதே போல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்ஸ் அந்த செக்ஷன் மட்டும் இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் தான். சரிங்களா. அதே போல் இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது. இங்கே என்னன்னா 1 மார்க் ஃபார் ஈச் ராங் ஆன்சர். அதாவது செக்ஷன் 1 செக்ஷன் 2 மாடல் ஆஃப் செக்ஷன் 3. ஓகேங்களா. அதாவது பேப்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 1 செக்ஷன் 2 மாடல் 1 ஆஃப் செக்ஷன் 3 இந்த 3 செக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க, அது ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பேப்பர் 2ல் வந்து நீங்கள் வந்து ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஆஃப் மார்க் 0.5 வந்து நெகட்டிவ் மார்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தெளிவாக நோட் பண்ணிவிட்டு படிங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டயர் 1க்கான சிலபஸ்ஸு, டயர் 2க்கான சிலபஸ் சொல்லிட்டு டீட்டெயிலான சிலபஸ். அப்புறம் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் நோட் பண்ணி படிங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் அங்கே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன். நீங்கள் வந்து டயர் 1 எக்ஸாம் வரீங்கன்னா நீங்கள் வந்து யூஆர் கேட்டகரினா 30% மினிமம் மார்க் எடுத்துருக்கணும். ஓபிசி எக்கனாமிக்னா 25% மினிமம் பர்சன்டேஜ் மார்க் எடுத்துக்கணும். ஆல் அதர் கேட்டகரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டயர் 1. அப்புறம் டயர் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் 1ல் வந்து மினிமம் பர்சன்டேஜ் மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் டயர் 2க்கு வந்து அப்பியர் ஆவீங்க. புரிஞ்சிங்களா. நீங்கள் டயர் 1ல் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க் பாஸ் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் டயர் 2க்கு போக முடியும். சப்போஸ் நீங்கள் டயர் 2 எக்ஸாம் போனீங்கன்னா அங்கேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரி 20%, ஓபிசி எக்கனாமிக் கேட்டகரி 25%, அதுக்கப்புறம் ஆல் அதர் கேட்டகரிஸ்க்கு 30% சொல்லியிருக்காங்க. ஸோ இது மினிமம் குவாலிஃபை மார்க்கு. ஆனால் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அதாவது டயர் 1 டயர் 2 ரெண்டுமே தான் கன்சிடர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு படிங்க. அடுத்தது பார்ப்போம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது மால் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களை எத்தனை வருஷம் டீபார்டு பண்ணுவோம், ஒரு கேட்டகரி வைஸ் மால் ப்ராக்டிஸ் இருக்குது, அதுக்கு எத்தனை வருஷம் வந்து டீபார்ட் பண்ணுவோன்றதை அங்கே கிளியராக சொல்லியிருக்காங்க. கவனமாக இருந்துங்க எக்ஸாம் டைமில். சரிங்களா. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சப்போஸ் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா படிச்சு பாருங்கள். அப்புறம் ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ரீஜனுக்கு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருமே நோட் பண்ணிக்கங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த ஃபிசிக்கல் லிமிட்டேஷன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம் டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளியராக கொடுத்துருக்காங்க. வித் ஸ்க்ரீன்ஷாட்டோட இருக்கும். நீங்கள் எதை பார்த்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த டவுட் இல்லாமல் இதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸு சரிங்களா எல்லாமே இங்கே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன், அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன டிசேபிலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளியராக சொல்லியிருக்காங்க. இதை வந்து அன்னெக்சர் ஃபைல் இருக்குது, நீங்கள் வந்து இங்கே நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன கேட்டகரி போஸ்ட்டுக்கு வந்து என்ன மாதிரி டிசேபிலிட்டிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதையுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வருதுன்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா. அதுக்கான அப்ரிவேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பினா பிளைண்டு, எல்பினா லோ விஷன்ஸ், டினா டிஃப்னு சொல்லிட்டு
கரெக்டாக பார்த்துட்டு எந்தெந்த கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அதில் உங்களுக்கு சூட்டபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் சம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தேவை ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டு, அப்புறம் டிஃபென்ஸ் பர்சனல் சர்டிஃபிகேட் ஃபார்மேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் ஃபார்மேட், எஸ்சி எஸ்டி கேர் சர்டிஃபிகேட் ஃபார்மேட் சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கொடுத்தாங்க. உங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் வேணுமோ அந்த சர்டிஃபிகேட் ஃபார்மேட் எடுத்துகிட்டு பிரிண்ட்டு போட்டு அதை கரெக்டாக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் கம்பைன்டு கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன்ஸ் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா, உங்களுக்கு ஏதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷனில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட முடிஞ்ச கிளாரிஃபிகேஷனை உங்களுக்கு தரேன். சரிங்களா, ஸோ இதுதான் முக்கியமான விவரங்கள். நீங்களும் ஒன்ஸ் இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு டைம் பாருங்கள். ஒரு ரஃப் ஷீட் எடுத்து ஃபஸ்ட்டு நோட் பண்ணுறேங்க பிஃபோர் அப்ளை. ஏன்னா நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் டெட்லைன் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் கரெக்ஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் 200 பே பண்ணணும். அகைன் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணணும்னா செகண்ட் டைம் கரெக்ஷன் பண்ணுறப்போ 500 பே பண்ணணும். ஸோ அப்ளிகேஷன் மட்டும் அப்ளை பண்ணிட்டு கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். ஓகேங்களா, கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 24. அப்ளிகேஷன் ஃபீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 25. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் தரேன். அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே விஷயம் ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.